குட் மார்னிங் பாய்ஸ். நம்ம பிஎம்ஏல லெசன் 2 பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த சர்ஃபேஸ் கேஜ் பற்றி பார்த்தோம். சர்ஃபேஸ் கேஜ்னால் என்ன, அதனுடைய வகைகள் பற்றி பார்த்தோம். இந்த சர்ஃபேஸ் கேஜில் ஒரு வகையை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி நம்ம அந்த அடுத்த வகையை பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் கேஜை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். சர்ஃபேஸ் கேஜோட யூசேஜ் என்ன அப்படின்னா, பனிப்பொருட்கள் மீது, உலக பனிப்பொருட்கள் மீது அளவு குறியீடு செய்கிறதுக்கு, அப்புறம் மட்டம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த சர்ஃபேஸ் கேஜ் பயன்படுது. இந்த சர்ஃபேஸ் கேஜுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஸ்க்ரைபிங் பிளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சர்ஃபேஸ் கேஜ் அப்படிங்கிறது 2 வகை இருக்குது. அது வந்து ஒன்று சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ், அப்புறம் இன்னொன்று வந்து அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ், யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல் சர்ஃபேஸ் கேஜ் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் கேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்பாகம் என்ன செய்திருக்கு, அது துல்லியமாக ஃபினிஷிங் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேருந்து செங்குத்தாக ஒரு தூண் பாகம் இருக்குது. அந்த தூண் பாகத்தில் வந்து ஒரு வர்கூசி என்ன செய்து பொருத்தப்படுது. அந்த வர்கூசி மேலைங்கில் என்ன செய்து போயிட்டு வர மாதிரி இருக்குது. அந்த வர்கூசி வந்து நம்ம நிப்பாட்டத்துக்கு அதில் ஒரு மறைத்தண்டு என்ன செய்து இருக்குது. அந்த வர்கூசி மூலம் நம்ம நினைச்சலாம் உலோக பனிப்பொருட்களை படங்கள் என்ன செய்யலாம் வரையலாம்னு சொல்லி பார்த்தோம். இது சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ். இப்போ பாருங்கள், அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ். இந்த அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜும் இந்த சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜும் ஒரே வேலையை தான் செய்யுது. அதே போல் தான் இது உலோக பனிப்பொருளை படம் வரைகிறது, கோடு வரைகிறதுக்கு பயன்படுது. பனிப்பொருள் மட்டமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யுது பயன்படுது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ், அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த தூண் போன்ற அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம எவ்வளோ டிகிரிக்கு வேணாலும் அதை என்ன செஞ்சிடலாம், சாய்ச்சி வச்சுக்கலாம். அது ஒரே ஒரு வித்தியாசம்தான் இந்த 2 சர்ஃபேஸ் கேஜுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜில் அந்த தூண் பகுதி அப்படியே தான் 90 டிகிரியில் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, தேவையான கோணத்துக்கு சாய்க்க முடியாது. ஆனால் இந்த யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜில் இந்த தூண் பாகத்தை தேவையான கோணத்திற்கு சாய்ச்சி வச்சுக்கலாம். அப்படி தேவையான கோணத்துக்கு சாய்ச்சி வைக்கிறதுனால நம்ம இன்னும் ஸ்பீடாக என்ன செய்யலாம், படங்களை வரையலாம். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இந்த 2க்கும், மற்றபடி 2மே ஒரே வேலையை தான் என்ன செய்யுது. சரி, இப்போ பாருங்கள், அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ், யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் சாதாரண சர்ஃபேஸ் கேஜை விட மிக துல்லியமாக குறியீடு வேலை செய்ய இது பயன்படுகிறது. எதுக்காக அப்படின்னா, இதனுடைய அந்த தூண் பகுதி வந்து தேவையான கோணத்துக்கு சாய்ச்சி வைக்கிறதுனால இது அதோட துல்லியமாக என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். இதில் உள்ள தூண் பாகத்தை தேவையான கோணத்திற்கு சாய்த்து அமைக்க முடியும் என்பதால் குறியீடு செய்யும் வேலை துல்லியமாக அமைகிறது, நேரமும் குறைகிறது. ஸோ அதோட வேலை துல்லியமாக இருக்குது, டைமும் என்ன செய்யுது, சீக்கிரம் நமக்கு வேலை முடியுது. இதன் அடிப்பாகத்தில் வி வடிவ பள்ளம் வெட்டப்பட்டிருக்கும். பாருங்கள், அந்த சர்ஃபேஸ் கேஜில் வி வடிவ பள்ளம் வெட்டப்பட்டிருக்காது. அது எப்படி இருக்குன்னா ரவுண்டான செய்யும், உருளையான செய்யும் இருக்கும். இதனுடைய அடிப்பாகத்தில் வி வடிவ பள்ளம் செஞ்சுருக்கும், வெட்டப்பட்டிருக்கும். யாருமே சொல்லியிருக்கேன், வி வடிவ பள்ளம் அப்படின்னு வந்தாலே உருளை வடிவான பொருளை பிடிக்கிறதுக்கு தான் அந்த வி வடிவ பள்ளம். ஸோ உருளை மீது அந்த சர்ஃபேஸ் கேஜ் என்ன செய்யலாம், வைக்கலாம் இல்லைங்களா. உருளை வி வடிவ பள்ளம் அப்படின்னாலே நம்ம மைண்டில் வர்றது உருளை வடிவமான பொருளை பிடிக்கிறதுக்கு, உருளை வடிவமான பொருள் மேலே வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். பிறகு அடிப்பாகத்தில் வி வடிவ பள்ளம் வெட்டப்பட்டு உருளை வடிவமான வி வடிவமான பரப்புகளில் அமைத்து குறியீடு வேலை செய்யலாம். ஸோ உருளை வடிவமான பொருட்கள் மேலே என்ன செய்யலாம், குறியீடு செய்கிறதுக்கு இந்த சர்ஃபேஸ் கேஜ் தான் பயன்படுத்த முடியும், அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஸோ இது ஒன்று தான் அதுலேருந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். உருளை வடிவமான பொருட்கள் மேலே இது என்ன செய்யலாம், நம்ம நிப்பாட்டி வச்சு வேலைகள் என்ன செய்யலாம், அதில் என்ன செய்ய முடியாது, அப்படி நிப்பாட்டி வச்சு வேலை செய்ய முடியாது. அதான் அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜுக்கும் சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜுக்கும் உள்ள வேறுபாடு. மற்றபடி 2 ஒரே வேலையை தான் என்ன செய்யுது. இதில் தூண் பகுதி செங்குத்தாக 90 டிகிரி இருக்கும். அதில் தூண் பகுதியை தேவையான குணத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம், சாய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின், ஏதாவது ஒரு டைப்பை எழுத சொல்லி, படம் வரைய சொல்லி எழுத சொல்லி கேட்பாங்க. சில நேரம் 2மே என்ன செய்யலாம், எழுத சொல்லி கேட்கலாம். பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் கேஜை பயன்படுத்தி உருளை மற்றும் சதுர வடிவ கம்பிகளின் மையம் காணலாம். உருளை வடிவமான பொருளின் மையம், சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். எந்த சர்ஃபேஸ் கேஜ் அப்படின்னா அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ் வச்சு கடைசல் இயந்திர பனிப்பொருளை சக்கில் மையமாக இருக்கும்படி அமைத்திடலாம். அதாவது லேத்தில் வந்து பனிப்பொருள் மையமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த சர்ஃபேஸ் கேஜ் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அதை நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம்.
வெர்னியர் உயர் அளவு போல் பனிப்பொருளின் இணை கூட வரலாம். வெர்னியர் ஹைட் கேஜ்னு சொல்லியிருக்கு, அதுவும் இதே வேலையை தான் செய்யுது. அதே போல் என்ன செய்யலாம், பனிப்பொருட்கள் இணை கோடுகள் என்ன செய்யலாம், வரையலாம். மொத்தத்தில் டிராயிங் வரைகிறதுக்கு இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இயந்திர பணி செய்யப்பட்ட பனிப்பொருளின் பரப்புகள் ஒரு பக்கத்திற்கு எதிராக உள்ள பக்கங்கள் இணையாக உள்ளதா, அதாவது அது மட்டம் சரியாக இருக்கா, பரப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் உள்ள வருகு ஊசிக்கு பதிலாக டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை பயன்படுத்தி ஒரு நுணுக்க கருவியாக பயன்படுத்தலாம். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி என்ன செய்யுது இருக்குது, அளக்கும் கருவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருகு ஊசி இருக்குல்ல, அதை கலத்திட்டு அந்த டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை இது மேலே என்ன செஞ்சிடலாம், பொருத்தியாச்சுன்னா டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை என்ன செஞ்சிடலாம், அந்த சர்ஃபேஸ் கேஜை பயன்படுத்திடலாம். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் நீங்கள் அடுத்த பாடத்தில் என்ன செய்வீங்க, படிப்பீங்க. ஸோ இந்த அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜை வச்சு இவ்வளோ வேலையில் நம்ம என்ன செய்யலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். படம் வரைஞ்சி பார்ட்ஸ் குறித்து என்ன செய்யுங்க, நோட்டில் எழுதிருங்க. ரெண்டையுமே என்ன செய்யணும், எழுதணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வி பிளாக். வி பிளாக்னா என்ன, வி பிளாக் அப்படின்னாலும் வி வடிவத்தில் பள்ளம் செஞ்சுருக்கும், வெட்டப்பட்டிருக்கும். அதான் வி பிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்களா, வி வடிவத்தில் பள்ளம் வெட்டப்பட்டிருக்கும். வி வடிவத்தில் பள்ளம் வெட்டப்பட்டிருந்தாலே அங்கே உருளை வடிவமான பொருட்களை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும். ஸோ இந்த வி பிளாக்குடைய வேலையை பார்ப்போம். புள்ளி குத்தும் பணி, குறியீடும் செய்தல், துளையிடும் வேலை மற்றும் பிற இயந்திர பணி வேலைகள் செய்யும் பொழுது, அதாவது புள்ளி குத்துற வேலை, புள்ளி பஞ்சு வச்சு நம்ம ஒரு ஜாபில் புள்ளி குத்தும் போது, அல்லது குறியீடு செய்யும்போது, இல்லைன்னா துளையிடும் வேலை செய்யும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இயந்திர வேலைகள் செய்யும்போது உருளை வடிவ பனிப்பொருட்களை இறுக்கி பிடிக்க பயன்படுகிறது. இந்த வி பிளாக்குடைய வேலை என்னென்னா, உருளை வடிவமான பனிப்பொருளை இறுக்கி பிடிக்கிறதுக்கு இந்த வி பிளாக் என்ன செய்து பயன்படுகிறது. இப்போ உருளை வடிவமான பொருளை நம்ம வந்து புள்ளி குத்த போகிறோமோ, இல்லாட்டா துளையிடுதல் செய்ய போகுதோ, அல்லது குறியீடு செய்யும்போது உருளை வடிவமான பொருளை வந்து இந்த வி பிளாக்கில் என்ன செஞ்சிடலாம், நிப்பாட்டிக்கலாம். அது எப்படி நிப்பாட்டலான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், ஒரு வி பிளாக் இருக்குது. அந்த வி பிளாக்கில் மேலே பாருங்கள், மூணாவது பார்த்தீங்களா பனிப்பொருள் இருக்கா, அந்த பனிப்பொருளை நிப்பாட்டிட்டு நாலாவது பாருங்கள் கிளாம்ப் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, டைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த உருளை வடிவமான பொருட்கள் எங்கேயும் என்ன செய்யாது, அசையாது. ஸோ இப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், உருளை வடிவமான பொருட்கள் எந்த ஒரு வேலையை என்ன செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதன் முன்பக்க தோற்றம் சதுர வடிவமாகவும் அதன் மேல் மற்றும் கீழ்ப்புறம் வி வடிவ பள்ளம் வெட்டப்பட்டிருக்கும். முன்பக்கம் பாருங்கள் சதுரத்தில் என்ன செய்யுது இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், முன்பக்கத்தில் சதுர வடிவம் இருக்குது, அதில் மேல் பக்கம் கீழ் பக்கத்தில் என்ன செஞ்சுருக்கு, வி வடிவ பள்ளத்தை என்ன செஞ்சுருக்காங்க, வெட்டிருக்காங்க. இதன் கோணம் 90 டிகிரி அல்லது 120 டிகிரி ஆகும். அந்த வி வடிவ கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அது 90 டிகிரி 120 டிகிரி ஆகும். பக்கவாட்டு தோட்டம் நீண்ட செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். சைடு பாருங்கள், சைடில் வந்து செவ்வக வடிவத்தில் என்ன செஞ்சுருக்கு, அமைக்கப்பட்டு இருக்குது. இதன் இரண்டு பக்கங்களிலும் பே வடிவ பள்ளம் முழு நீளத்திற்கு வெட்டப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா, பே வடிவத்தில் பள்ளம் செஞ்சுருக்கு, வெட்டப்பட்டிருக்கு. அப்படியே படம் வரைஞ்சி அப்படியே கதை சொல்கிறது தான். இதில் திருகாணியுடன் கூடிய யூ வடிவ கிளாம்பு, இந்த மேலே இருக்க யூ வடிவத்தில் ஒரு கிளாம்ப் இருக்குது, அதுக்கு பார்த்தா யூ வடிவ கிளாம்பு. இந்த கிளாம்ப்பு தான் இந்த உருளை வடிவ பனிப்பொருளை செய்து டைட் பண்ணி பிடிச்சிக்கிறது. யூ வடிவ கிளாம்பு உருளை வடிவ பொருட்களை எளிதாக பிடிக்கலாம். வி பிளாக் வார்ப்பு இரும்பால் செய்யப்பட்டிருக்கும். வி பிளாக்கை குறிப்பிடும் போது நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். நீளத்தில் 50 முதல் 250 மில்லிமீட்டர் வரையிலும், அகலம் மற்றும் உயரத்தில் 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வி பிளாக் நீங்கள் கடையில் கேட்கும்போது அது 50லேருந்து 250 மில்லிமீட்டர் நீளத்துலேயும், அகலம் மற்றும் உயரத்தில் 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையிலும் பரவலான செய்து கிடைக்குது. அதிக நீளமுள்ள உருளை வடிவமான பொருட்களை பிடிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே அளவில் வி பிளாக்கள் பயன்படுத்த. இப்போ இந்த ஒரு வி பிளாக்கில் வந்து அந்த பனிப்பொருள் உட்காரல அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வி பிளாக், இதே சைஸுக்குள்ள இன்னொரு வி பிளாக்கை நீங்கள் அந்த வி பிளாக்கோட பொருத்தி நீளமான பனிப்பொருள் என்ன செய்யலாம், நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ வி பிளாக் அப்படிங்கிறது உருளை வடிவமான பனிப்பொருட்களில் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறீங்களோ அந்த உருளை வடிவமான பனிப்பொருட்களை அந்த வி பிளாக் மேலே தான் என்ன செய்யணும், வைக்கணும். வச்சு அதில் ஒரு யூ வடிவ கிளாம்ப் என்ன செய்திருக்கு. அந்த யூ வடிவ கிளாம்பை அந்த வி பிளாக்கு பனிப்பொருளில் நீங்கள் பொருத்தி பனிப்பொருளை அசையாமல் என்ன செஞ்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், எந்த ஒரு வேலையும் என்ன செஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள் ஆங்கிள் பிளேட். இதுவும் பனிப்பொருள் வேலை செய்யும்போது பனிப்பொருளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் இந்த ஆங்கிள் பிளேட். பாருங்கள், ஆங்கிள் பிளேட் வந்து எல் வடிவத்தில் இருக்கும். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. எல் என்ற ஆங்கில எழுத்து போன்று இருக்கும் பனிப்பொருளை பிடிக்கக்கூடிய உபகரணம் எது அப்படின்னு சொல்ல இந்த ஆங்கிள் பிளேட் அப்படிங்கிறது எல் வடிவத்தில் நிச்சயம் இருக்கும். இந்த எல் வடிவத்தில் பாருங்கள், கீழ்ப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் துளைகள் என்ன செஞ்சுருக்கு, வெட்டப்பட்டிருக்கு.
கீழ்ப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் துளைகள் நினைச்சிருக்கு வெட்டப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பனிப்பொருளை இதில் வச்சு பிடிச்சி பனிப்பொருளையும் தொலாப்பு என்ன செஞ்சுருக்கணும், போடணும். ஒரு போல்ட் நட் போட்டு என்ன செஞ்சிடலாம், டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சுன்னா இப்போ ஜாப் என்ன செய்யாது, அசையாது. அதாவது ஆங்கிள் பிளேட்டில் மேல் பகுதியிலும் இந்த கீழ் பகுதியிலும் துளைகள் வெட்டப்பட்டிருக்கு, பள்ளங்கள் என்ன செஞ்சிருக்கு, வெட்டப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஜாபை வந்து இதில் உட்கார வச்சு அந்த ஜாப்லேயும் தொலை என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். சரியா? இந்த ஜாபு தொலையும் இந்த ஆங்கிள் பிளேட்டோட தொலையும் ஒன்று போல் வச்சு போல்ட்டு போட்டு பின்னாடி நட்டு போட்டு டைட் பண்ணியாச்சுன்னா இப்போ ஜாப் என்ன செய்யாது, நகராது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பனிப்பொருளுக்கு மேலே எந்த ஒரு வேலையை என்ன செய்யலாம். இது இந்த ஆங்கிள் பிளேட்டுடைய யூசேஜ். பனிப்பொருளை பிடிச்சி வேலை செய்கிறதுக்கு இந்த ஆங்கிள் பிளேட் பயன்படுகிறது. பாருங்கள், எல் என்ற ஆங்கில எழுத்து போன்ற வடிவத்தில் இருக்கும். பார்த்தீங்களா, எல் என்ற ஆங்கில எழுத்து வடிவத்தில் என்ன செய்து இருக்குது. இதன் எல்லா பக்கங்களும் துல்லியமாக இயந்திரப்பணி செய்யப்பட்டிருக்கும். இதனுடைய எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பளபளப்பான செய்தி இருக்கா. இயந்திரப்பணி அப்படின்னாலே என்னது, பளபளப்பாக்கப்பட்ட ஒரு பரப்புன்னு அர்த்தம். இதன் எல்லா பக்கங்களும் துல்லியமாக இயந்திரப்பணி செய்யப்பட்டிருக்கும். இதன் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் 90 டிகிரி இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், உட்பக்கமும் வெளிப்பக்கமும் 90 டிகிரி என்ன செய்திருக்கு. ஸோ ஒரு பொருள் 90 டிகிரி இருக்கான்னு பார்க்குறது வச்சு என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஜாபை பிடிக்கிறதுக்கும் பயன்படுது. உலோகப்பணி பொருள் 90 டிகிரி இருக்கான்னு பார்க்கறதுக்கும் பயன்படுகிறது. இதன் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் 90 டிகிரி இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். பொறிப்பணி செய்யப்பட்ட பனிப்பொருளை இதில் அமைத்து வேலை செஞ்ச பனிப்பொருளை இது மேலே அமைச்சு பாருங்கள் என்ன செய்யலாம், தேவையான பொருட்கள் 90 டிகிரி உள்ளதை என்ன சோதிக்கலாம். அதாவது ஒரு ஜாபு வேலை செஞ்ச பொருளை இது மேலே உட்கார வச்சு அது 90 டிகிரி இருக்கான்னு என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாருங்கள், சில ஆங்கிள் பிளேட்டில் நீண்ட துளைகள் வெட்டியப்பட்டிருக்கும். இதில் போல்ட் மற்றும் நட்டுகளை பயன்படுத்தி பனிப்பொருட்களை இறுக்கி பிடிக்கலாம். சரியா? 90 டிகிரி இருக்கான்னு ஒன்று செய்யலாம், பார்க்கலாம். பனிப்பொருட்களை என்ன செய்யலாம், இதில் பிடிச்சி வேலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம். ஆங்கிள் பிளேட்டுடன் சர்ஃபேஸ் பிளேட், மார்க்கிங் பிளேட், அதை மார்க்கிங் டேபிள்னு சொன்னோம்ல, அதான் ஆகியவற்றை பயன்படுத்தி பனிப்பொருட்களின் அளவு கோடுகள் போடலாம், மார்க்கிங் செய்யலாம். இந்த நான் யாருக்கும் சொல்லியிருக்கேன், மார்க்கிங் டேபிள் இருக்கும், அதுக்கு மேலே சர்ஃபேஸ் பிளேட் நிச்சயம் இருக்கும், அதுக்கு மேலே வி பிளாக் என்ன செஞ்சுருப்பாங்க, உட்கார வச்சுருப்பாங்க. வி பிளாக்னால் உருளை வடிவமான பொருளை பிடிக்கிறதுக்கு வி பிளாக் உட்கார வச்சுருப்பாங்க. இதையும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆங்கிள் பிளேட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஆங்கிள் பிளேட்டு மற்ற வடிவமான பொருட்களை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அந்த ஆங்கிள் பிளேட் மேலே ஜாபை உட்கார வச்சு நம்ம என்ன செய்யலாம், சர்ஃபேஸ் கேஜ் வச்சு படம் நினச்சிடலாம், வரையலாம், கோடு நினச்சிடலாம், போடலாம், மற்ற வேலைகள் நினச்சிடலாம். பெரும்பாலும் ஆங்கிள் பிளேட் வார்ப்பிரும்பால் செய்யப்பட்டிருக்கும். இதனை குறிப்பிடும் பொழுது நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். இப்போ ஆங்கிள் பிளேட் நீங்கள் கடையில் போய் கேட்கீங்களா என்ன சைஸு அப்படின்னு கேட்கும்போது அந்த நீளம், அகலம், உயரம் இந்த அளவை சொன்னையாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் பிளேட் நிச்சயம் கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பிளேட்டு வந்து முழுமையாக பொறிப்பணி செய்யப்பட்டிருக்கும். எல் வடிவத்தில் நிச்சயம் இருக்கும். இதன் உட்பக்கம் வெளிப்பக்கம் வந்து 90 டிகிரி நிச்சயம் இருக்கும். அதனால் நீங்கள் பொறிப்பணி செய்யப்பட்ட பனிப்பொருள் 90 டிகிரி இருக்கான்னு பார்க்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய சைடு மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் துளைகள் வெட்டப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் பனிப்பொருளை இதை பிடிச்சி என்ன செய்யலாம், கோடு போடலாம், படங்கள் என்ன செய்யலாம், வரையலாம், எந்த ஒரு வேலையை நம்ம என்ன செய்யலாம். இந்த ஆங்கிள் பிளேட் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு மேலே என்ன வச்சுருப்பாங்க. சர்ஃபேஸ் பிளேட் மேலே உட்கார வச்சு பனிப்பொருளை இது மேலே பிடிச்சி என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. ஸோ இது 1 வார்டில் கேட்பாங்க. நான் 3 மார்க்கில் கொஸ்டின் கேட்டால் என்ன செய்வாங்க, எழுதிடுங்க. அப்புறம் பாருங்கள், டேப்பு. இது ஒரு முக்கியமான 10 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின், டேப்பு. அப்புறம் டேப்புக்கு அப்புறம் டைன்னு என்ன செய்து இருக்குது. இந்த டேப்போட யூசேஜ் என்ன அப்படின்னா, டேப் அப்படிங்கிறது மறை போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. அதாவது உள்மறை அப்படின்னா நட்டில் பொறுக்கு, பார்த்தீங்களா, நட்டில் பொறுக்கு தான் உள்மறை. போல்ட்டில் பொறுக்கில் அது வெளிமறை. நட்டில் பொறுக்க அந்த உள்மறை இருக்குல்ல, அது வந்து இந்த டேப் மூலமாக என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. போல்ட்டில் வெளிமறை போடுறாங்களா, அது இந்த டைன்னு அடுத்த கொஸ்டின் பார்ப்பீங்க. அது மூலமாக என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. ஸோ டேப்போடைய யூசேஜ் என்னதுன்னா, துளையிடப்பட்ட ஒரு பனிப்பொருளில் உள்மறை போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் டேப்புன்னு பேர். 3 மார்க்கில் கேட்டால் அப்படி எழுதிடலாம். துளையிடப்பட்ட பனிப்பொருளில் உள்மறையிட பயன்படும் கருவிக்கு டேப் என்று பெயர். இந்த உள்மறை எப்படி போடுறாங்க அப்படின்னா என்ன இருக்கலாம், இதுதான் டேப். இந்த ஏபிசின்னு சொல்லியிருக்கா, இதுதான் டேப் செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 சேர்ந்தது தான் ஒரு டேப் செட்டு. இந்த 3ஐயும் வச்சு தான் மரம் இணைச்சம் பண்ணி போட முடியும். இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட மரம் இணைச்சம் முடியாது, போட முடியாது.
இப்போ கீழே பாருங்கள் எப்படி மர போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஜாபில் தொலை என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு, இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு டேப் செட்டு. அதில் ஒரு ஏ மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க. அந்த கைப்பிடி வச்சுருக்காங்களா, அதுக்கு பேர் டேப் ரிஞ்சுன்னு பேர். அதுக்கு பேர் அந்த டேப் ரிஞ்சில் தான் இந்த டேப் செட்டில் ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க வச்சுட்டு மாட்டிட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த துளையுடைய சைஸும் இந்த டேப்புடைய சைஸும் ஒரே சைஸாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்படின்னா தான் மரம் என்ன செய்ய போட முடியும். அப்படி இல்லைன்னா டேப்பு வந்து அந்த தொலையில் என்ன செய்யாது, சேராது. சின்னதாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிடும், மரம் என்ன செய்யாது போடாது. பெருசாக இருந்தால் உள்ளே என்ன செய்யாது போகாது. ஸோ இந்த டேப் ரெஞ்சை கையில் வச்சுக்கிட்டு டேப் அதில் மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த துளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துளையில் இந்த டேப் அப்படி உள்ளே பொறுத்துற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கை வந்து அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட்டு நம்ம கார் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதே போல் ஃப்ரண்ட்டு பேக் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டேப் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயம் உள்ளே இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஏ அப்படிங்கிறத நீங்கள் போடும்போது லேசாக ஒரு லைன் தான், ஒரு கோடு தான் அது என்ன செய்யும், அப்படியே போட்டுட்டு போகும். ஃபுல் மரம் என்ன செய்யாது போடாது. பாருங்கள் இந்த ஏபிசி 3லேயும் நீங்கள் பாருங்கள். ஏல வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் என்ன செய்யுது மறையே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்படி சாய்வாக இருக்குது, அப்படி மேலே போக தான் இதில் மரம் என்ன செய்திருக்கு. பியில் பாருங்கள் ஒரு முக்கால்வாசி என்ன செய்யுது மரம் இருக்குது. சியில் பாருங்கள் ஃபுல்லாகவே மரம் என்ன செய்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ தான் யூஸ் பண்ணோம், அடுத்தது பிஏ யூஸ் பண்ணோம், அடுத்தது சிஏ யூஸ் பண்ணோம். இந்த ஏ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் மரம் என்ன செய்யாது போடாது. ஒரு வழியை அப்படியே கொண்டு பண்ணிட்டு போகும். ஒரு வழியை மட்டும் என்ன கொண்டு பண்ணிட்டு போகும். டேப் இருந்துச்சு அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம என்ன செய்யணும், திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கூலண்ட்டு, இதுக்கு வந்து ஆயில் வந்து கூலண்ட்டாக என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் பிஏ நம்ம என்ன செய்யணும், இந்த டேப் ரெஞ்சில் வச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன செய்யணும், அந்த டேப் ரெஞ்சை நகட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு மறையை அது என்ன செஞ்சுருக்கணும், உண்டு பண்ணிட்டு போயிருக்கு வந்து பி. அதுக்கப்புறம் சியை நீங்கள் வந்து டேப் ரெஞ்சில் வச்சு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணி மரம் போடும்போது ஃபுல் மரம் நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. சரியா? இதுதான் உள்மறை, துளையிடப்பட்ட பனிப்பொருளில் உள்மறை போடுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்வீங்க, பண்ணுவீங்க. ஸோ உள்மறை போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் இந்த டேப். இது எப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம சொன்னது தான் அப்படிங்கிற தேரியில் இருக்கும். துளையுடைய பொருட்களின் உள்மறையிட பயன்படும் கருவிக்கு டேப் என்று பெயர். இது டேப் உடன் அதன் கைப்பிடி இரண்டும் சேர்ந்தால்தான் அதன் மூலம் உள்மறை இட முடியும். இந்த டேப்னால் என்னென்னு 3 மார்க்கில் கேட்டால் இந்த முதல் பேராகிராஃப் மட்டும் எழுதினா போதும். துளையுடைய பொருளின் உள்மறையிட பயன்படும் கருவிக்கு டேப் என்று பெயர். டேப் உடன் அதன் கைப்பிடி இரண்டும் சேர்ந்தால்தான் அதன் மூலம் உள்மறையிட முடியும். கைப்பிடி இல்லாமல் மறையிட போட முடியாது. அப்புறம் பாருங்கள், உள்மறையிடும் டேப் அதிவேக எக்கு உலோகத்தால் செய்யப்பட்டு கடினப்படுத்தப்பட்டிருக்கும். அதன் வெட்டுமுனைகள் தேவையான கோணத்திற்கு சாணி பிடிக்கப்பட்டிருக்கும். டேப்புடைய வெட்டுமுனைகள் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வெட்டுமுனை ஒரு கோணத்தில் இருக்கும், அடுத்தது ஒரு கோணத்தில் இருக்கும், மூணாவது ஒரு கோணத்தில் நிச்சயம் இருக்கும். டேப்புகள் 3 கொண்டது தான் ஒரு செட்டு. இந்த 3 சேர்ந்து ஒரு செட்டு. முதல் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகையில் இது 3 சேர்ந்து ஒரு செட்டு. ஒரு பொருளின் உள் மறையிடும் போது டேப்பை ஒன்றன் பின் ஒன்றாக 3ஐயும் பயன்படுத்தி மறையிட வேண்டும். ஃபஸ்ட்டு ஏயை பயன்படுத்தணும், அப்புறம் பிஏ பயன்படுத்தணும், அப்புறம் சிஏ பயன்படுத்தியாச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், தேவையான உள்மரம் நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் வகை ஏ. இதன் வடிவம் சற்று சரிவாக காணப்படும். சற்று சரிவான செய்யும் காணப்படும். இதன் நீளத்தில் சுமார் 1/3 ஒரு பங்கு மறை இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏல பாருங்கள், இந்த ஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளத்தில் 3/4 ஒரு பங்கு என்ன செய்யாது, மரம் என்ன செய்யாது, இருக்காது. அது ஃபஸ்ட்டு தெரியுதா? ஏ அப்படிங்கிறதுல பாருங்கள், மரம் அப்படிங்கிறது ஒரு கால்வாசிக்கு பிறகு தான் செய்து மறையே ஆரம்பிக்கு. இதனால் முதல் டேப் பாருங்கள், மறையின் வடிவத்தில் மெல்லிய வழியை உண்டாக்கும். அதாவது 3/4 ஒரு பங்கு என்ன செய்யாது, மறை இருக்காது. இது அதனால் இது வந்து நம்ம ஏற்கனவே துளை பொறுக்க பார்த்திங்கன்னா, அந்த துளை போட்ட இடத்துல தான் மரம் நிச்சயம் முடியும் போட முடியும். எந்த சைஸ் துளை பொறுக்கமோ அந்த சைஸ் தான் மரம் நிச்சயம் முடியும் போட முடியும். பாருங்கள், துளையில் எளிதாக உட்சென்று மறையின் வடிவத்தில் மெல்லிய வழியை உண்டாகும். இப்போ அந்த
மூணாவது டேப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உள்ளே என்ன செய்யாது போகாது. ஏன்னா அதில் ஃபுல்லுலேயும் மரம் என்ன செய்து இருக்குது. ஃபஸ்ட்டு டேப்பில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்காது, ஒரு சாய்வு தான் என்ன செய்யும். அதனால் அது அந்த துளையில் வந்து ஈஸியாக என்ன செய்யுது உள்ளே போகுது. ஸோ உள்ளே போய் என்ன செய்யுது பாருங்கள், மறையின் வடிவத்தில் மெல்லிய வலியை உண்டாக்கும். மறை போடாது, ஒரு கோடு தான், ஒரு வலியை தான் என்ன செய்யுது உண்டாக்குது. சரியா? மறையிடும்போது டேப் ரெஞ்சை முன்னும் பின்னும் சுழற்றி சிறிது சிறிதாக உட்செலுத்தி மறையிட வேண்டும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, முன்னாடி பின்னாடி அப்படி அந்த டேப் ரெஞ்சை அசைச்சி சிறிது சிறிதாக, ரொம்ப நீங்கள் ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா டேப் உடஞ்சி போகும், டைட்டாக இருக்கும். நம்ம ஆயில் என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து மெதுவாக என்ன செய்யணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த டேப் ரெஞ்சை நகட்டணும். அதே போல் கிராஸாகவும் என்ன செய்யோட பெயரக்கூடாது, அதையும் நம்ம பார்க்கணும். நேராக என்ன செய்யணும், அந்த டேப் வந்து நேராக இருக்கும், கிராஸாகவும் பெயரக்கூடாது. கிராஸாக போனால் உடஞ்சிரும், மரம் வந்து கிராஸ் ஆகிரும். முன்னும் பின்னும் சுழற்றி சிறிது சிறிதாக உட்செலுத்தி மறையிடல் வேண்டும். மறையிடும்போது எண்ணெய் கூலண்ட் வந்து எண்ணெய் விட வேண்டும். இரண்டாவது வகை, இவற்றில் சுமார் 6ல் 1 பங்கு மறை இருக்காது. ரெண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா தெரியும், 6ல் 1 பங்கு என்ன செய்யாது, மறை இருக்காது. முதல் இதில் 3ல் 1 பங்கு மறை இருக்காது, இது 6ல் 1 பங்கு மறை என்ன செய்யாது இருக்காது, பியில். அதனால் முதல் டேப் நுழைந்தது போன்று பனிப்பொருளில் உட்சென்று ஏற்கனவே உள்ள மறையின் வடிவத்தில் மேலும் ஆழமாக மறையை உண்டாகும். யாருனே ஃபஸ்ட்டு டேப் வந்து ஒரு லைன், ஒரு வழி என்ன செஞ்சு உண்டாகிருக்கு. இது அந்த லைனில் கொஞ்சம் ஆழமாக மறை என்ன செய்து உண்டாக்குது இந்த ரெண்டாவது வகை. ரெண்டாவது வகையில் பார்த்திங்கன்னா 6ல் 1 பங்கு மறை இருக்காது. முதலுக்கும் ரெண்டாவதுக்கும் அதான் வித்தியாசம், மற்றபடி பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு யாருமே ஒரு வழி அது காமிச்சனால ரெண்டாவது டேப் ஈஸியாக என்ன செஞ்சது உள்ளே போயிடுது. ஒரு லைட்டாக ஒரு மறையை என்ன செஞ்சது உண்டாக்கி நமக்கு கொடுத்துருது. அடுத்த மூணாவது வகை பாருங்கள், இதன் உடல் பாகம் முழுவதும் மறை இருக்கும். மூணாவது வகையில் பார்த்திங்கன்னா உடல் பகுதி முழுவதும் என்ன செய்யுது, மறை என்ன செய்யுது இருக்குது. முதல் 2 டேப்புகளை உபயோகித்த பின்பு இதனை பயன்படுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு 2 டேப்பையும் யூஸ் பண்ண பிறகு மூணாவது இதனை செய்யணும், பயன்படுத்தணும். இது பனிப்பொருளின் துல்லியமாக இறுதி வரை உள் சென்று மறை ஒரு முழுமையான மறையை என்ன செய்து இது போடுது. பனிப்பொருளின் துல்லியமாக இறுதி வரை உள்மறையிட முடிகிறது இதன் மூலமாக. மூணாவது வகை ஏற்கனவே 2 வகை மறை, 2 வகை டேப் வந்து அங்கே மறையை போட்டனால மூணாவது வகை நமக்கு துல்லியமான ஒரு மறையை என்ன செஞ்சிருது கொடுத்துருது. ஈஸியான ஒரு கொஸ்டின், 10 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். படம் சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக கதை என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். பாருங்கள், மறையிடும்போது கவனிக்க வேண்டிய குறிப்பு, ஏபிசி என வரிசையாக டேப்புகளை பயன்படுத்தணும். ஏபிசி ஃபஸ்ட்டு ஏ தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏக்கு பதிலாக பிஏ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேப் வந்து உள்ளே என்ன செய்யாது போகாது, டைட்டாகும். நீங்கள் ரொம்ப பவர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேப் என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக ஏ அப்படின்னா ஏ தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இது பண்ணணும். அதே போல் நம்ம டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யணும் இருக்கணும். கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஏறாது. சப்போஸ் உள்ளே ஏறினாலும் அந்த மரம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். துளையினுள் டேப் சரியாக நுழைகிறதா என்பதை தெளிவுபடுத்திக்கணும். பார்த்தீங்களா, நேராக போகுதா கிராஸாக போகுதான்னு நினச்சிக்கணும், பார்த்துக்கணும். முன்னும் பின்னும் சுழற்றி துளையினுள் உள்ள பிசுறுகளை வெளியேற்ற வேண்டும். அதாவது ஏன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் போகும்போது அது வந்து என்ன செய்யுது, ஒரு பிசுறு வலியை உண்டாக்கும்போது பிசுறு என்ன செய்து வருது. சரியா? நீங்கள் பேக் ரிவர்ஸில் போகும்போது அந்த பிசுறு அப்படி வெளியே என்ன செஞ்சுட்டு வந்துடுது. நம்ம யாருமே ஆயில் அப்ளை பண்ண பார்த்தீங்களா, அந்த பிசுறு வந்து வெளியே என்ன செஞ்சுட்டு வந்துடும். நீங்கள் பேக்லேயே வராமல் ஃப்ரண்ட்டாகவே போனீங்கன்னா அந்த பிசுறு வந்து அடுத்தது நீங்கள் அந்த மரம் போட போகிறீங்களா, அந்த கோடை வந்து அதில் அழிச்சிட்டு வந்துடும். அப்போ அந்த மரம் போட்டது இந்த பிசுறு வந்து என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். அதனால் நீங்கள் ஃப்ரண்ட் பேக் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும்போது பிசுறு வரும், பேக்கில் வரும்போது அந்த பிசுறு வந்து வெளியே என்ன செஞ்சிடும், வந்துடும். அதிக அழுத்தம் கொடுக்காமல் உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது டைட்டாக இருக்கும் மரம் வந்து, ரொம்ப ஈஸியான சிம்பிளி போட மாதிரி டைட்டாக இருக்கும். டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போது டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு செக் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்பு போடுறோமா, செகண்ட் டைப் யூஸ் பண்ணுறோமா, இன்னொரு செக் பண்ணணும். அந்த துளையின் அளவும் இந்த டேப்பினுடைய அளவு சரியாக இருக்கா, சரியான டேப்பு தான் நம்ம சரியான துளைக்கு பயன்படுத்தோமான்னு நினச்சிக்கணும், பார்த்துக்கணும். அப்படி யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நினச்சிச்சிடும், உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையான அளவிற்கு டேப் ரெஞ்சை பயன்படுத்தல் அவசியம். இந்த டேப் ரெஞ்ச் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல சைஸில் செய்திருக்கு. தேவையான வேலைக்கு தேவையான டேப் ரெஞ்ச் நினச்சணும் பயன்படுத்தணும். அப்போது தான் கைப்பிடி சுழற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி தான் சைஸுன்னு சொல்லுவோம். சின்னது பெருசுன்னு கைப்பிடி தான் சின்னது பெருசான செய்யும் இருக்கும். ஸோ தேவையான வேலைக்கு ஏற்ற மாதிரி கைப்பிடி சின்னதோ பெருசோ உள்ளதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும்.
சரியான அளவு குளிர்விக்கும் திரவம் பயன்படுத்தணும். குளிர்விக்கும் திரவம் தான் சொல்லியிருக்கேன். நம்ம டேப் யூஸ் பண்ணும்போது ஆயில் என்ன செய்யணும், அப்பப்போ அப்ளை பண்ணால் அது ஹீட் என்ன செய்யாது ஆகாது, ஸ்மூத்தாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ இது டேப்பு 10 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த டேப். அடுத்தது பாருங்கள் டை. டை அப்படிங்கிறது வெளிமறை போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு டைன்னு பேர். வெளிமறைனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போல்ட்டு தெரியல, நட்டில் ஏறது பார்த்தீங்களா, அதான் போல்ட்டு. சரியா, போல்ட்டில் நட்டை வச்சு நம்ம நினச்சி டைட் பண்ணுவோம். அந்த நட்டில் போடுறது தான் உள்மறை, நம்ம இப்போ எல்லாரும் படித்தது. போல்ட்டில் போடுறது வெளிமறை. அந்த வெளிமறை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். வெளிமறையிட பயன்படும் கருவிக்கு வெளிமறையிடும் கருவி அல்லது டை என்று பெயர். 3 மார்க்கில் கேட்டால் இவ்வளோத்தையும் எழுதுனா போதும். வெளிமறையிட பயன்படும் கருவிக்கு வெளிமறையிடும் கருவி அல்லது டை என்று பெயர். கார்பன் ஸ்டீல் உலோகத்தால் செய்யப்பட்டு கடினப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த டை வகைகள் பார்த்திங்களா, இப்படி பல்வேறு வகையான டை என்ன செய்து இருக்குது. இதுவும் அதே போல் தான். நம்ம லேத்தில் கொடுத்து என்ன செஞ்சுப்போம், இப்போ ஒரு உலோக பனிப்பொருளை டேன் பண்ணி வச்சுருப்போம். சரியா, அது எவ்வளோ எம்எம்முக்கு டேன் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டை சைஸை நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணியாச்சுன்னா தான் இந்த டை வந்து அந்த நம்ம வெளிமறை போடக்கூடிய அந்த பனிப்பொருள் மேலே ஈஸியாக என்ன செய்யும், ஏறும். சரியா, பாருங்கள் எப்படி வெளிமறை போடுறதுன்னு பார்ப்போம். இந்த டை வந்து 2 வகை இருக்குது. ஒன்று கெட்டியான வகை டை, இன்னொன்று மாற்றி அமைக்கக்கூடிய வகை. கெட்டியான வகை டைக்கும் மாற்றி அமைக்கக்கூடிய வகைக்கும் டைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டையில் வந்து சரியா அந்த டை ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டை ஸ்டாக் இந்த இதில் இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் 2 ஹேண்டில் மாதிரி இருக்கா, அதை தான் டை ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அந்த கெட்டியான வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக தெரியுதா, ஹேண்டில் மாதிரி கொடுத்து இதுதான் இந்த இடத்துல இதுதான் டை ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்குள்ளே தான் டை என்ன செஞ்சுருப்பாங்க போடுவாங்க. தெரியுதா, இந்த டை வந்து இந்த 2 தான் டை, இது டை ஸ்டாக்கு. இந்த டை ஸ்டாக்குள்ளே இந்த டை என்ன செஞ்சுருப்பாங்க போடுப்பாங்க. இப்போ 2 வகை இருக்கா. அதில் முதல் வகை பார்த்திங்கன்னா சாதாரண வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சைஸ் டை என்ன சொல்கிறது, அந்த டை ஸ்டாக்கில் வந்து ஒரே டை மட்டும் தான் நினச்ச முடியும் போட முடியும். சரியா, ஒரே வகை டையை மட்டும் தான் நினச்ச முடியும் போட முடியும். இன்னொரு வகை இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்க அந்த ரவுண்டை வந்து நம்ம என்ன செஞ்சிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது சின்னதாக பெருசாக என்ன செஞ்சுக்கலாம், ஆக்கிக்கலாம். அப்படி ஆக்கும்போது சின்ன வகை டையிலேருந்து பெரிய வகை டை வரைக்கும் என்ன செஞ்சிடலாம், போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், டைட் பண்ணிடலாம். சாதாரண வகை டை ஸ்டாக்கில் அந்த டை ஸ்டாக் என்ன சைஸோ அந்த ஒரு சைஸ் மட்டும் தான் நம்ம டை என்ன யூஸ் பண்ண முடியும். இன்னொரு வகை இருக்குது, அதில் அட்ஜஸ்டபிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டையை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அதில் ஒரு தொலை இருக்கும், அந்த தொலையில் வந்து ஒரு ஸ்க்ரூ என்ன செஞ்சுருப்பாங்க, மாட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணும்போது இந்த டை வந்து என்ன செய்யும், அந்த ஸ்டாக்கு வந்து விரியும். ஸோ அதில் வந்து பெரிய சைஸ் டையும் போட்டுக்கலாம், சின்ன சைஸ் டையும் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த இதுதான் டை ஸ்டாக்குன்னு சொல்கிறது. டை ஸ்டாக்குள்ளே தான் இந்த ஹெச்எஸ்எஸ் அப்படி போடுறது, இதுதான் டை. இது வந்து டை ஸ்டாக். இந்த டை ஸ்டாக்குள்ளே இந்த டையை நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க போட்டுருப்பாங்க. போட்டு வெளிமறை என்ன செய்கிறாங்க போடுறாங்க. ரைட்டா, இது நீங்கள் நேரில் வரும்போது என்ன செய்கிறாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்வீங்க பண்ணுவீங்க. பாருங்கள், டை 2 வகைப்படும். ஒன்று கெட்டியான வகை, இன்னொன்று மாற்றி அமைக்கக்கூடிய வகை. ஒன்று சாலிட் டை, இன்னொன்று வந்து அட்ஜஸ்டபிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கெட்டியான வகை சாலிட் டை வந்து சதுரம், உருண்டை மற்றும் ஆறுபட்டை போன்ற வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அளவிற்கும் தனித்தனியாக டை கட்டைகள் உண்டு. அதாவது டை கட்டைகள் டை ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக் உண்டு. அதில் வந்து அந்த ஒரு சைஸ், இப்போ நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு டை கட்டை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 1/2 இன்ச்சு டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு டை கட்டை நிச்சயம் இருக்கும். ஸ்டாக் வந்து தனியாக இருக்கும். அதில் 1/2 இன்ச்சு மட்டும் தான் போட முடியும். 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு மட்டும் தான் போட முடியும். இதில் இந்த கெட்டியான வகையில். சரியா, மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் நீங்கள் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், ஒரே டை கட்டை இந்த டை ஸ்டாக்கில் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, பாருங்கள், ஒவ்வொரு அளவிற்கும் தனித்தனியாக டை கட்டைகள் உண்டு. இவை டை ஸ்டாக் மூலம் பிடிக்கப்படும். இதன் மூலம் புதிதாக மறையிடவும் தேய்ந்து போன மறையை புதுப்பிக்க முடியும். இதில் பார்த்த டேப்பில் வந்து புதுசாக மரம் மட்டும் தான் போட முடியும். போட்ட மறையை என்ன செய்ய முடியாது, புதுப்பிக்க முடியாது. ஆனால் இந்த டை மூலமாக புதுசாக மறையும் போட முடியும். மரம் வந்து அடிபட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சிடலாம், சரியும் என்ன செஞ்சுக்கலாம். இது சாலிட் டை. மாற்றி அமைக்கக்கூடிய படை பாருங்கள், இது வட்ட வடிவமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் டையை கட்டிங் செய்து சிறு இடைவெளி உருவாக்கப்பட்டு இருக்கும். அதாவது அந்த டையில் வந்து ஒரு கட்டிங் என்ன செய்யும் இருக்கும்.
அதில் பார்த்திங்க அப்படின்னா அது விரிஞ்சி சுருக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். டை ஸ்டாக்கில் இதனை பொருத்தி வெளிமறையிடலாம். இம்முறையில் டை ஸ்டாக்கில் டையை மாற்றி அமைக்கும் வகையில் சிறிய ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இதன் மூலம் டை கட்டையை சிறிதாக்கவும், பார்த்திங்களா, டை கட்டையை வந்து சிறிதாக்கவும் விரிவாக்கவும் முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய வகை டையும் யூஸ் பண்ணிக்கலாம், சிறிய வகை டையை என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு மாற்றி அமைக்கும் வகை என்று பெயர். இதுதான் வெளிமறை இடும் கருவி, டை என்று பெயர். அதாவது 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள், இன்னொன்று ஃபிக்ஸடு. ஃபிக்ஸடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், வெளிமறை போட முடியும். அட்ஜஸ்டபிளில் அந்த டை ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், சிறிதாக்க பெரிதாக்க முடியும். அதன் மூலமாக சின்ன வகை டையும் பெரிய வகை டையும் என்ன செஞ்சுக்கலாம், இதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான செய்யும் புரியும். பாருங்கள், வெளிமறை இடும் முன் கவனிக்க வேண்டிய குறிப்புகள். சரியான உருளை வடிவமான பொருளா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளில் வெளிமறை போடுறீங்களோ அந்த பொருள் சரியான உருளையாக இருக்கா, அதாவது அந்த பெண்டு இல்லாமல் இருக்கான்னு நினச்சின்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யணும், இந்த டை ஸ்டாக் மூலமாக என்ன செய்யணும், அதில் வெளிமறை போட முடியும். மேலும் டையை விட பெரிய அளவில் பனிப்பொருட்கள் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் டை என்ன சைஸோ அதோடைய பெரிய அளவாக பனிப்பொருள் நினச்சி கூட இருக்கக்கூடாது. டை என்ன எம்எம்மோ அதே எம்எம் தான் அந்த பனிப்பொருள் நினச்சிக்கணும் இருக்கணும். பனிப்பொருளின் முன்முனை சற்று சரிவாக இருத்தல் அவசியம். அதாவது இந்த ஜாபுடைய அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லேசாக சாய்வான செய்யணும் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், லேசாக ஃபைல் பண்ணியாச்சுன்னா அது சாய்வான செஞ்சிடும் இருக்கும். அப்பொழுது தான் சரியாக மறையிடும் கருவி பொருத்த முடியும். சரியா? சரியான கோணத்திற்கேற்ப மறை வெட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான கோணத்திற்கு ஏற்ப மறை வெட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 2 துண்டுகளான டையை பயன்படுத்தும் போது இரண்டும் ஒரே அளவு தானா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். 2 டை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டை ஒரே அளவுள்ள டை தானான்னு சொல்லி செக் பண்ணணும். மறையிடும் கருவிக்கு அதிக அழுத்தம் தரக்கூடாது. அந்த ஸ்டாக் சொல்லிக்கலாம், அதுக்கு அதிக அழுத்தம் தரக்கூடாது. சரியான அளவு குளிர்விக்கும் திரவம் பயன்படுத்த வேண்டும். இதுக்கும் இப்படி தான், குளிர்விக்கும் திரவம் நம்ம என்ன செய்யணும், சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இது டை வெளி மறையீடு பயன்படுத்தக்கூடிய கருவி. ஸோ பாடம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு செகண்ட் லெசன் நினச்சாச்சு, முடிச்சாச்சு. ஒரு 2 முக்கியமான கொஸ்டின் நம்ம நினச்சி பார்த்துருக்கோம். 2 இல்லை 3 சர்ஃபேஸ் கேஜ் பார்த்துருக்கோம், டேப்பு டை என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் 10 மார்க்கில். இந்த டை அப்படிங்கிறது வந்து 3 மார்க் கொஸ்டின் தான் இருக்குது. ஆனாலும் 10 மார்க் கொஸ்டினில் கவர்மெண்ட் எக்ஸாமில் என்ன செய்யலாம், கேட்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வாஸ்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் வாஸ்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான செய்யும் இருக்கும். இப்போ நம்ம பாடத்தில் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும். ஆனால் நீங்கள் இதை வாஸ்து பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான செய்யும் இருக்கும். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. ஏன்னா நீங்கள் இது ஒர்க் ஷாப்பில் வந்து பண்ணுறனால நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 2 லெசன் நம்ம நினச்சிட்டோம், முடிச்சிட்டோம். நிறைய பேர் செகண்ட் லெசன் கூட எனக்கு நினச்சிருக்காங்க, எழுதி அனுப்பியிருக்காங்க. ஸோ மற்றவங்க முடிக்காதவங்க, ஃபஸ்ட் லெசன் முடிக்காதவங்க இருக்கீங்க, சீக்கிரம் முடித்து அனுப்புங்க. செகண்ட் லெசன் முடிக்காதவங்க சீக்கிரம் நினச்சிங்க முடித்து அனுப்புங்க. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரும்போது நான் நடத்தின வரைக்கும் நோட்டு நினச்சிருக்கணும், எனக்கு நீங்கள் முடித்து கொண்டு வந்துருக்கணும். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் நினச்சிவேன் போடுவேன். அடுத்து நம்ம 3rd லெசனு, அதை நம்ம என்ன செய்வோம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். செகண்ட் லெசன் வரைக்கும் முடிச்சிட்டேன். சீக்கிரம் என்ன செய்யுங்க, எழுதுங்க. படம் ரொம்ப முக்கியம். படம் வரையும் போது ஒரு 1/2 பேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு லாங் சைஸ் நோட்டுக்கு 1/2 பேஜ் படத்துக்கு என்ன செய்யும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட்ஸ் குறிக்கிறதுக்கு அதுக்கு கீழே, படத்துலேயே யாரும் பார்ட்ஸ் குறிக்க வேணாம், பார்ட்ஸ் குறிக்கிறதுக்கு அதுக்கு கீழே என்ன செய்யுங்க குறிங்க. அதுக்கப்புறம் தேரி என்ன செய்யுங்க எழுதுங்க. ரொம்ப நுணுக்கி படம் நினச்சி கூட வரையக்கூட. படம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான செய்ய இருக்கணும். ஒரு பாதி பக்கம் படத்துக்கு நம்ம என்ன செய்யணும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பாகம் குறிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேரி என்ன செய்யணும் எழுதணும். மீதியை நம்ம என்ன செய்யலாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.